ஹாய், நான் டாக்டர் பிரதீப் குமார், ஜெனடிக் கன்சல்டன்ட், மரபணுவியல் மருத்துவர். இது உங்களுடைய ஃபேவரட் மரபணு சேனல். ஆட்டிசம் அப்படிங்கிற பிரச்சனை மரபணு கண்டிஷனா? அது ஒரு குழந்தைக்கு இருந்தால் அடுத்த குழந்தைக்கு திரும்ப வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பேசுறதுல, அடுத்தவங்கள்ட்ட பழகிறதுல, கவனத்தை கொண்டு வரதுல, இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கிற குழந்தைகள் தான் அந்த குரூப்புக்குள்ளே வர்றாங்க. இந்த குரூப்ல ஜெனடிக் கண்டிஷன்ஸும் இருக்கலாம், நான் ஜெனடிக் காரணங்களும் இருக்கலாம். இப்போ ஜெனடிக் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஆட்டிசமா இருந்தா அதுக்குன்னு சில ரெட் ஃபிளாக் சைன்ஸ் இருக்கு. ஒரு குழந்தை குளோபல் டெவலப்மெண்டல் டிலே, எல்லா மைல்ஸ்டோன்ஸ்லயும் டிலே இருந்தா, ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தா, நல்லா இருக்காங்க மோசமாகறாங்க, மறுபடியும் நல்லா இருக்காங்க மோசமாகறாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா, ஒரு குழந்தை நிறைய முக வேறுபாடுகளோட, டிஸ்மார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு ஃபைண்டிங்ஸோட இருந்தா, இதெல்லாம் ஒரு ரெட் ஃபிளாக் சைன்னு வச்சுக்கலாம். ஆட்டிசம் பாதிப்புடைய ஒரு குழந்தையோட அம்மா அப்பா அடுத்த பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஃபேமிலியை பார்த்தோம், அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோ ரெஸ்பாண்டரா இருந்தாங்க. அந்த குழந்தையோட அம்மா அப்பா அடுத்த பிரெக்னன்சி பிளான் பண்ணாங்க. பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனடிக் காரணம் இருக்குமா அப்படின்னு எவாலுவேட் பண்ணோம். நாங்க அந்த குழந்தைக்கு ஃப்ரஜைல் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெனடிக் கண்டிஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். அதனுடைய வெளிப்பாடு ஆட்டிசமா இந்த குழந்தையில தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்சதுனால இந்த குழந்தைய இன்னும் பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும். அடுத்த பிரெக்னன்சில இந்த ஃப்ரஜைல் எக்ஸ்க்கு திரும்ப வரக்கூடிய ரிஸ்க் இருக்கிறதுனால பேரண்ட்ஸை எவாலுவேட் பண்ணிட்டு இந்த குழந்தையோட ஃப்ரஜைல் எக்ஸ் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அடுத்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தை நல்ல குழந்தையான நம்மளால பார்த்துக்க முடியும். ஃப்ரஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு அழகான வீடியோவை ஃப்ரஜைல் எக்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அடுத்த வீடியோல இந்த பேரண்டல் சொசைட்டிஸ்க்குரிய ரோல் ரேர் டிசீசஸ் ஃபேமிலிஸ்ல என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ.